வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸா. வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு என்ன டவுட்டு இருக்கு? நம்ம சுகர் ஒழிப்பு வாரத்தில் நீங்கள் சலபாசனம் சொல்லித்தரேன்னு சொன்னீங்க. ஆமாம், சலபாசனம் செய்கிறீங்களா? செய்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை வித்து சப்போர்ட் வித்து சப்போர்ட்டோட சொல்லித்தரேன். நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டு அது செய்ய போகிறேன். ஓகே, அதனால் அது எப்படி சப்போர்ட்டோடு செய்யணுங்கிறீங்க. சரி சரி, சப்போர்ட்டோடய செஞ்சுருங்க ஒரு ஆசனத்தை உங்களோட ஆசைக்கு. ஆனால் சலபாசனம் செய்ய தான் ப்ராக்டிஸ் ஆகும். அதனால் அதுக்காண்டி இந்த சுகருக்கு நல்ல கண்ட்ரோலாக வச்சுக்கக்கூடிய ஆசனத்தை நம்ம கஷ்டமாக இருக்குன்னு செய்யாமல் விட வேண்டாம். அதுக்காண்டி வித் சப்போர்ட்டோட அந்த ஆசனம் செய்யலாம். அதை எப்படி செய்கிறன்ற பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், நார்மல் ப்ரீத் இன் அண்டு ப்ரீத் அவுட் 3 டைம்ஸ் நம்மளோட ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிறாங்க. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் கண்டிப்பாக முக்கியம். அப்புறம் சிம்பிளாக ஆசனம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு சிம்பிள் வார்ம் அப் பயிற்சி அமர்ந்த நிலையிலே பண்ண போகிறாங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே மேம், இப்போ உட்காந்துட்டே 2 வார்ம் அப் பயிற்சி பண்ணிடுங்க. ஓகே, கைகளை நல்லா இந்த மாதிரி முகுலமுத்திரை ஷேப்பில் வச்சுருக்காங்க. இந்த கையில் மட்டும் ஜூம் பண்ணி காமிங்க மேம். ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வீசுகிறாங்க. நல்லா இப்போ இந்த கை மட்டும் தனியாக இப்போ வீசணும் மேம். அதுக்கப்புறம் 2 கை. ஓகே, இப்போ 2 கை ரொட்டேஷன் கொடுக்குறாங்க. அதாவது ஆசனத்தை பொதுவாக ஆசனத்தோட விதிமுறை செய்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஜஸ்ட் 2 வார்ம் அப் ஆச்சு பண்ணணும். அப்போ தான் பாடி ஃப்ளெக்சிபிள் கிடைக்கும். பொதுவாக இந்த கை ரொட்டேஷன்லாம் நம்ம நின்றுட்டு செய்கிற ஸ்டேஜில் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஆசனம் செய்கிறதுக்கு இவங்க உட்காந்துட்டே செய்கிறது மாதிரி லைக் பண்ணுறாங்க. எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், உட்காந்துக்கிட்டே கூட முத்ரா செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி வார்ம் அப் பண்ணிக்கலாம், அல்லது ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி உட்காந்துட்டே வார்ம் அப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சலபாசனம் வித் சப்போர்ட்டோட முதல்ல கீழே அப்படியே குப்புற படுத்துக்கணும் மேம். எந்த டைரெக்ஷனில்? இந்த டைரெக்ஷனில் படுத்துக்கங்க. நீங்கள் இப்போ இப்படி குப்புற படுத்துருக்கணும். கைகளை பக்கவாட்டில் வச்சு உள்ளங்கை பூமியில் படுற மாதிரி அழுத்தி கால்களை உயர்த்தணும். அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கால்களை மேம் கொஞ்சம் முன்னாடி லைட்டாக உயர்த்தி காமிங்க. நம்ம லைவாக எடுக்கிற மாதிரி எடுக்கிறோம், அதனால் பார்த்தா தெரியும். இந்த ஆசனம் கொஞ்சம் சிரமப்பட்டால் ஃபுல் பொசிஷன் அப்படியே கிடைக்கும். அப்போ இந்த அளவு தான் உயர்த்த முடியும். தலையை ரொம்ப தூக்க வேணாம். தலையை தூக்குனா பறவை ஆசனமாக மாறிடும். தலையை தூக்க வேணாம். கால்களை அப்படியே உயர்த்துறாங்க. ஆனால் இந்த அளவு தான் உயர்த்த முடியும். நமக்கு ஃபுல்லாக கால் உயர்த்தி இருக்கணும், முட்டிலேருந்து பெண்ட் ஆகாமல். அப்போ சப்போர்ட் நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே, இப்போ சப்போர்ட்டோடு எப்படி போகிறாங்க பாருங்கள். கால்களை பக்கத்தில் ஒரு சோபாவோ ஒரு சேரோ எது இருக்கோ அப்போ கால்களை கொண்டு போய் வச்சுக்கணும். இந்த மாதிரி போகணுன்றதை காட்டில் நீங்கள் கொண்டு போய் கால்களை வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வித் சப்போர்ட்டில் அதாவது இவங்க கால் நம்ம இந்த அளவு உயர்த்தி இருக்கணும். அப்போ இந்த அளவு உயர்த்தி இருக்குன்னா நமக்கு எடுத்தமே வராது. ஆனால் நமக்கு சுகரும் கண்ட்ரோலாக வரணும். அப்படியே இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டாக நம்ம சோபா யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் சேர் கூட வச்சு கவனமாக நம்ம செஞ்சுக்கணும், கேர்ஃபுல்லாகவும் செஞ்சுக்கணும். சிம்பிள் தான், ஆனால் முழு பலன் கிடைக்கும். இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு தேவை கால்கள் நல்லா ரைஸ் பண்ணியிருக்கணும். கணைய பகுதி நல்லா உங்களுக்கு அதோட வேலையை கரெக்டாக செய்யும். அந்த இடத்துல நமக்கு இன்சுலின் நமக்கு தேவையான அளவு கிடைக்கிறதுக்கு இந்த சலபாசனம் ஒரு பெஸ்ட்டு ஆசனமாக கருதப்படுது. நம்ம வித் சப்போர்ட்டோட இந்த ஆசனத்தை நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ நார்மல் ப்ரீத்திங்கில் இருக்காங்க. கைகள் பக்கவாட்டில் எப்பயும் போல் இணைத்து இருக்காங்க. மேம் கவுண்டிங் கொடுக்கவா? 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேம். என்ன மேம், சலபாசனம் வித் சப்போர்ட்டோடு செஞ்சாச்சா? ஓகே, சலபாசனம் சப்போர்ட்டோடு செஞ்சதும் மேமுக்கு சந்தோஷம். ஏன்னா சலபாசனம் செய்ய தான் ப்ராக்டிஸ் ஆகுமா. ஆனால் இந்த சப்போர்ட்டோடு செஞ்சாலும் இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் 100% அதில் இருக்க அதே பெனிஃபிட் இதுலேயும் கிடைக்கும். அதனால் ரொம்ப ஈஸியாக இந்த ஆசனத்தை முடிந்தவங்க சப்போர்ட் இல்லாமல் செஞ்சுக்கலாம். முடியாதவங்க இந்த மாதிரி சோபா ஒரு சேரில் வச்சு நம்ம கம்ஃபர்ட் சோனில் இருந்துக்கணும். நம்ம கவனமாக இருந்துக்கணும். எந்த ஆசனம் எப்படி செஞ்சாலும் இந்த மாதிரி இருந்துட்டு இந்த ஆசனம் செஞ்சுக்கலாம். ஓகே மேம், இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்களை மூடி ப்ரீத் இன் அண்டு ப்ரீத் அவுட் பண்ணிக்கோங்க 3 டைம்ஸ். ஓகே மேம், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருக்கா?
இன்னமும் டவுட் எதுவும் இருக்கான்னு கேட்டேன். இருக்குண்ணா. அதான் நான் வரணுமே. சொல்லுங்கள். நம்ம டவுட் இல்லாமல் எதையுமே ஆரம்பிக்க மாட்டோம். சொல்லுங்கள், கேளுங்க, நாங்களும் தெரிஞ்சது சொல்கிறோம். சுகருக்கு அந்த இதுக்கு வந்து ஏதாவது ஃபுட்டு இருந்தால் சொல்லுங்கள். ஃபுட்டு ஹேபிட், ஃபுட்டு வந்து நார்மலாக பாவக்காய்லாம் சேர்க்கணுங்கிறது எல்லாம் தெரியும். நம்ம மரமஞ்சத்தூள் 1 ஸ்பூன் வந்து பாலில் வெது பண்ண பாலில் கலந்து டெய்லி நம்ம நைட்டு சாப்பிட்றப்ப சுகர் கண்ட்ரோல் ஆகுன்னு சொல்லுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மா இலை, அது வந்து கொஞ்சம் கொழுந்தாக இருக்கிற இலையோட துவரம்பூ ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பூவை எடுத்துக்கிட்டு, துவரம் பருப்பு இல்லைங்க, துவரம் பூவை எடுத்துகிட்டு 2யும் ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது வந்து பாதி ஆகிற அளவுக்கு அது குடித்தாலும் சுகர் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த படித்திருக்கோம். அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேயா? ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், முத்திரையும் செய்வோம். நம்மளும் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஆன்லைன் கிளாஸ் நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எங்களோட நம்பரை வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணாங்க, பதில் சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ மேம்.